கிறிஸ்துவுக்குள் அன்பான ஜனமே, இன்று தேவனுடைய வார்த்தையை சிந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். லூக்கா 13ஆம் அதிகாரம் 10 வசனம் வாசிக்கிறேன். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்து அவள் மேல் தம் கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதுக்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள். ஓய்வு நாளிலே அப்படி செய்வது நல்லதல்ல, அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் இருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இதோ, சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாக இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். அப்படி அவர் சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் விற்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லோரும் அவரால் செய்யப்பட்ட சகல செய்கைகளை குறித்து சந்தோஷப்பட்டார்கள். அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பாயிருக்கிறது? அதை எதற்கு ஒப்பிடுவேன்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் தோட்டத்திலே போட்டான். அது வளர்ந்து பெரிய மரமாயிற்று. ஆகாயத்து பறவைகள் வந்து அதன் கிளைகளில் அடைந்தது என்றார். இது இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயத்தில் போதனை செய்து கொண்டிருக்கும் போது நடந்த விஷயத்தில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை. ஒரு 18 வருஷமாய் பெரும் வியாதியாய் இருக்கிற கூணம் பலவீனத்தில் கூனியாய் இருக்க ஒரு ஸ்திரீ, ஒரு வயதானவளா இல்லை ஒரு குறிப்பிட்ட மிடில் ஏஜில் உள்ளவளா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் 18 வருஷமாக கூனியாக இருந்திருக்கிறா. ரொம்ப பலவீனப்பட்டு கூனி நிமிர்ந்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவள் எலும்பெல்லாம் வளைஞ்சு கொடுத்துருச்சு. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை ஸ்திரீ அழைத்து அவளை சொஸ்தமாக்குறார். உன் பலவீனம் உன்னை விட்டு நீங்கிற்று என்றார். அவளை அழைத்து உன் பலவீனத்தில் விடுதலையாக்கப்பட்டாய் என்றார். அந்த பெண்ணை அழைச்சி, உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவர் மேல் கை வைத்தார். ஜெபம் பண்ணினார், ஜெபித்தார். அவர் கூனியா இருந்த பெண் நிமிர்ந்தாள். நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். 18 வருஷமா கூனியா கிடந்த அந்த பெண் நிமிர்ந்து, கூனியா பூமியே பார்த்துருந்த அந்த பெண் நிமிர்ந்து வானத்தை பார்க்குற அளவுக்கு பார்க்குறான். வானத்தை ஒரு பெண் கூனியா இருக்கிறவங்க வானத்தை பார்க்க முடியாது. அவங்க வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆண்டவரே, நான் இப்படி ஒரு பல நாள் கழித்து அண்ணாந்து பார்க்குற ஒரு பெண் எப்படி இருப்பான், அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? தேவனை மகிமைப்படுத்தினாள். இது அந்த ஸ்திரீக்கு நடந்த ஒரு காரியம். இந்த காரியத்தை அதுக்கப்புறம் நீ செய்யக்கூடாது, ஓய்வு நாளில் நீ செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் அப்படியே அந்த ஜெபாலய தலைவன்லாம் கட்டளை இட்டாலும் இயேசு கிறிஸ்து அதுக்கு பதில் கொடுத்து காரியங்களை செய்கிறார். அப்போ அந்த காலத்திலே இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணுகிற அந்த நற்செய்திகளை விரோதித்தவங்களும் இருக்காங்க. ஓய்வு நாளை அந்த காலத்து ஜனங்கள் ஓய்வு நாளை பெரிய விதமாக மதிப்பாங்க. ஓய்வு நாள் தான் முக்கியம் அப்படிங்கிறத மோசையை கொண்டு வந்து ஓய்வு நாள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அதை கடைப்பிடிச்சு நிற்கிறவங்க அதே உண்டு. அதை சாப்பாடு கூட செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி ஓய்வு நாளில் ரொம்ப கட்டுப்பாடாக இருந்த ஒரு காலம் அது. அதுக்கப்புறம் நிறையா வருஷக்கணக்காக இருந்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் மாறி இருக்கு. அப்படி கட்டுப்பாடாக இருந்த அந்த ஓய்வு நாளில்
ஓய்வு நாளை ஆசிரித்தாங்க. இயேசு கிறிஸ்து அதை வந்து நீங்கள் ஓய்வு நாள் ஆசிரிக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அதெல்லாம் இப்போ சில விஷயங்கள் இப்படி செஞ்சால் என்ன அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. ஏன் சொஸ்தமாக்கக்கூடாதா, ஒருத்தரை தூக்கி விடக்கூடாதா, இதெல்லாம் என்ன தப்பு இருக்குது, தேவன் படைத்த நாள் எல்லா நாளும் ஒரே நாள் தான் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்து போதனை. அதை நடத்திக்கிட்டு இருந்தார். இதே அது சில பேர் விரோதித்தவங்க வெட்கப்பட்டாங்கன்னு இருக்கு. அதை இயேசு கிறிஸ்து செய்கிறத அவருடைய விசுவாசிக்கிற ஜனங்கள் சந்தோஷப்பட்டாங்க. என்னுடைய மகிமையை கண்டு அவர் செய்கைகளை கண்டு அவர் சந்தோஷப்பட்டாங்க. ஆஹா, இப்படி எவ்வளோ நன்மைகள் நடக்குதே, நோய்வாய்ப்பட்டவங்களாம் குணமாகறாங்களே அப்படின்னு நிறைய சந்தோஷம். ஒரு போதனைகள்லாம் ரொம்ப அதனுடைய அர்த்தங்களை உணைந்து அதில் ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டு தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டவர்கள் நிறையா பேர் அந்த காலகட்டத்தில். அப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, அவர் ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்குது. அதாவது இதெல்லாம் செஞ்சு அவங்கள பார்த்து, அந்த விரோதமாக இருக்கிறவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா குடிப்பும், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உண்டாக்குற ஒரு காரியம் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துக்கு ஒரு ராஜ்யம் கொடுக்கப்பட்டது. பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை பூமியில் அனுப்பி அவருக்குன்னு ஒரு ராஜ்யத்தை கொடுத்து, அந்த ராஜ்யத்தில் நீ என்ன செய்ய வேண்டியது உண்டு அப்படின்னு இயேசு கிறிஸ்துக்கு கட்டளை கொடுக்குறார். அதை இயேசு கிறிஸ்து பூரணமாக நிறைவேற்றிட்டு வர்றார். எந்தவித மாறுபாடு இல்லாமல் பூரணமாக அவர் நிறைவேற்றிட்டு வர்றார். பிதாட்ட கேட்டு 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 என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு அவர் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாக செஞ்சுட்டு வர்றார். அவருக்குரிய ராஜ்யம் என்ன, இப்போ நமக்குன்னு ஒரு ராஜ்யம் கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்குன்னு ஒரு ராஜ்யம், ஒரு தோட்டம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தோட்டத்தில் என்ன பயிரிடுவோம், அது ஒன்று. நம்ம குடும்பம்னு ஒன்று இருக்குது, அந்த குடும்பத்தை நம்ம எப்படி நடத்துவோம். பிள்ளைகள்லாம் இருக்காங்க, பிள்ளைகளுக்கு கெட்டது சொல்லித் தருவோமா, நன்மையை தானே சொல்லித் தருவோம். அந்த பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நன்மை செய்யணும், நன்மையைத்தான் அவர்கள் செய்யணும் அப்படின்னு பிள்ளைகளுக்கு நன்மையானதை மட்டும் சொல்லித் தருவோம். ஒருத்தருக்கு தீங்கு செய்யி, அவங்களுக்கு கெடுதல் செய்யி, அவங்கள வந்து இல்லாமல் பண்ணிவிடு அப்படின்னு எந்த குழந்தைங்க நம்ம சொல்லித்தரதில்லை. வாழ்க்கையில் நன்மை செய், யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தீமை செய்யாத, அவங்களுக்கு தீமை செய்யாதபடி உன்னுடைய வாழ்க்கையை நீ பார்த்து நன்மையாக செய்யுது அப்படின்னு சொல்லி நல்ல இயேசு கிறிஸ்துவ போதனைகளை கிறிஸ்துவராக இயேசு கிறிஸ்துவ சொல்லுவாங்க. மற்ற மனிதர்கள் தன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நல்லபடி இருக்கணும் அப்படிங்கிற நல் வாக்கியங்களை சொல்லி கொடுத்து தான் பிள்ளைகளை வளர்ப்பாங்க ஒழிய தீமையை சொல்லி எந்த ஒரு பெற்றோரும் வளர்க்குறதில்லை. இது அவங்களுக்கு குடும்ப ராஜ்யம், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட குடும்ப ராஜ்யம். அப்புறம் சொத்து பத்துக்கள் இப்படி நிறைய ராஜ்யங்கள் இருக்குது. இவைகளை பூரா தீமையாக சேர்க்கிறதுக்கு தேவன் நமக்கு கொடுக்கல, கட்டளை கொடுக்கல. தீமையாக சேர்த்திங்கன்னா அது உங்களுக்கு கையில் நிற்காதுங்கிறது, நிற்காது. நன்மையான பொருள்களை நீங்கள் நன்மையான முறையில் நல்ல வழியில் சேர்க்குற எல்லாமே உங்ககிட்ட கடைசி வரைக்கும் இருக்குது. தீமையாக சேர்த்த எந்த இதுவும் அழிஞ்சு போயிடும், அது உங்கள் ராஜ்யத்துக்கு உட்பட்டது அல்ல. அதே மாதிரி தான் ஒரு தோட்டம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் நீங்கள் எதை விதைப்பீங்க, அதில் விதைக்கிறது எதை விதைக்க முடியும்? கனிதரும் மரங்களை விதைப்பீங்களா, இல்லை செடிகள் பூக்கள் இப்படி நல்ல உங்களுக்கு மற்றவர்களுக்கு பயனுள்ள பொருளை மட்டும்தான் அதில் விதைப்போம். தீமையான ஒரு பொருளை விளைப்புமா, தரிசா விட்டால் என்ன ஆகும்? முச்செடிகள் வளரும். அது அப்படியே போட்டால் முச்செடிகள் வரும். பண்படுத்தி எல்லாம் பயன்படுத்திக்கிட்டே இருந்தால் அதை வந்து நம்ம நல்ல கனிதரும் மரங்களும் செடிகளும் பூக்களும் அதை வளர்ப்போம். அது நமக்கு உதவி செய்யும். நல்ல விதை தரக்கூடியது, நல்ல எண்ணெய் வித்துக்கள், இது மாதிரி நிறைய பொருள்கள் நம்ம மற்ற உணவாகக்கூடியதும் நமக்கு பயன்படுற பொருளை மட்டும்தான் விதைப்போம். இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட ராஜ்யம் அதான். பிதா அவர் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு நாளிலும் அவர் செய்த காரியம், தன் ராஜ்யத்தில் நலமானவர்களை விதைத்தார். அதான் சொல்றார். அவர் வந்து பெருமையை தன் செய்த காரியங்களை ஓமையாவே சொல்லிட்டு வருவார். எந்த ஒரு மனுஷனும் பெருமையாக எதையுமே நான் செஞ்சேன் அப்படின்னு பெருமை வித தேவன் பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறான்னு வேதம் இருக்கு. அவரே எதுவுமே பெருமை பாராட்டல. தேவனுடைய ராஜ்யம் என்னுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம். என் ராஜ்யம் தேவன் எனக்கு கொடுத்த ராஜ்யத்தில் நான் என்ன செய்யணும், நான் என்ன செஞ்சுருக்கேன்
அதான் அவர் சொல்ல வர்றார். தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பாக இருக்கிறது? ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்குது. அந்த கடுகு விதையை கொண்டு ஒரு தோட்டத்தில் ஒரு மனுஷன் தோட்டத்தில் விதைச்சான்னா அது என்ன ஆகும்? அப்படியே வளர்ந்து பெரிய மரமாகும். அது வளர்ந்து நிறைய ஆகாயத்து பறவைகள்லாம் அங்கே வந்து தங்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்ம நன்மை செய்யும்போது அந்த நன்மைகள் நிறைய வளர்ந்து இதாக அடைஞ்சு பின்னாடி எல்லாருக்கும் பலன் தரும் அப்படிங்கிறது காரியம் உண்டு. அப்போ இயேசு கிறிஸ்து தன் காலத்தில் 3.5 வருஷம் செய்த ஊழியத்தில் அவர் ஒவ்வொரு நாளும் ஒருபோதும் தீமை செய்ததில்லை, நன்மையை மாத்திரம்தான் செய்தார். தன்னுடைய 33 வருஷ காலமும் அதான் செஞ்சார். ஊழியத்தின் 3 வருஷம் சரி, வாழ்ந்த 30 வருஷ காலத்திலும் சரி, அவர் தீமை ஒருவருக்கும் செஞ்சதில்லை. அப்போ நன்மையை மட்டும்தான் அவர் செய்தார். அப்போ உன்னுடைய ராஜ்யத்தில், உனக்கு கொடுக்கப்பட்ட ராஜ்யம் வாழ்க்கைங்கிற ராஜ்யத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஒரே வேலை நன்மை மாத்திரமே. ஒருத்தருக்கும் தீங்கு செய்யாத வாழ்க்கை செய்கிறோம் அப்படின்னா நம்முடைய ராஜ்யத்தில் நமக்கு அப்புறம் நம்ம சந்ததிகளோ இல்லை நம்மளாம் பயன்பெற்றவர்களோ நம்மகிட்ட வேலை செய்கிறவங்களோ எல்லாருமே அதில் தங்குறாங்க. அவருக்கு பிள்ளைகள் இல்லை என்ன ஒரு மகிமை அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த கூனியோட ஸ்திரியை தேவன் அவரை அந்த கூனியோட ஸ்திரியை கை தொட்டு அவர் சுகமாக்கினார், சொஸ்தமாக்கினார், அவளை விடுதலையாக்கினார். அவள் விடுதலையாக்கி என்ன செய்வார்? தேவனை மகிமைப்படுத்தினான்னு இருக்கும். அப்போ அந்த மகிமை என்ன செய்யும்? அவர் எல்லாத்தையும் போய் சொல்லுவார். நான் இப்படி இருந்தேன், என்னை இயேசுக்கு சுயத்தினார், என்னை சொஸ்தமாக்கிறார், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எல்லாரும் வருவாங்க. அப்போ எல்லாரும் தேவனை தேடக்கூடிய பிள்ளைகளாக அவர் அந்த பெண் மாற்றினார். இதே தான் அவர் செய்த விதை அதுதான். அவளுக்கு போட்ட விதை அவளை விடுதலையாக்கினது. அப்படி விடுதலையாக்கப்பட்ட அந்த பெண் ஸ்திரியானவள் நிறைய பறவைகளை, நிறைய ஆத்மாக்களை, நிறைய விசுவாசிகளை உண்டாக்குறதுக்கு அவள் ஒரு மரமாக இருந்தாள். அது இடத்துல நிறைய அடைக்கலமாச்சு. இப்படித்தான் இன்னைக்கு கிறிஸ்துவம் இவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு அப்படின்னா அன்று இயேசு கிறிஸ்து போட்ட ஒரு விதை மரமாகி அதில் நிறைய ஆத்மாக்கள் அடைக்கலமாச்சு. இப்படி அவர் செய்த காரியத்தை நாமும் செய்யணும் அப்படின்னு தான். நான் என் ராஜ்யத்தில் நான் செஞ்சதை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ராஜ்யத்தில் நீங்கள் செய்யுங்க. நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கும் தேவன் அது மாதிரி ஒரு கொடுப்பார். அதில் நிறைய ஆத்மாக்கள் அடைக்கலமாகும். அங்கே தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அங்கே தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. இப்படி தான் கிறிஸ்துவம் வளர்ந்தது. அவர் செய்த காரியத்தை அப்போ அப்போஸ்தலர் செஞ்சாங்க. அப்போஸ்தலருக்கு அப்புறம் நிறைய தேவனுடைய விசுவாசிகள் எல்லாம் செஞ்சாங்க. அதனால தான் இன்னைக்கு கிறிஸ்துவம் இவ்வளவு உலகம் பூரா வளர்ந்துருக்கு. இதன் காரணம் அதுதானே ஒழிய. அதான் இயேசு அன்னைக்கே சொன்னார், ஒரு கடுகுவதுக்கு ஒப்பாக இருக்குது. நீங்கள் செய்கிற நன்மை ஒவ்வொன்றும் பெரிய மரமாய் வளர்ந்து அந்த நன்மையை பெறுகிற ஒவ்வொருவரும் மகிமைப்படுத்துவார்கள். உன்னை மகிமைப்படுத்துவாங்க, உன்னால் தேவனை மகிமைப்படுத்துவாங்க. தேவன் அதில் மகிமை அடைஞ்சு நிறைய ஆத்மாக்களும் தங்கும். அந்த பறவை ஒரு முச்செடியை வளர்த்து விட்டால எந்த பறவையாக அடைக்கலாமாகுமா? அதில் யாராவது தங்க முடியுமா? அந்த முச்செடிக்குள்ள என்ன இருக்கும்? முச்செடிக்கில் அதாவது நம்ம சுவாசிக்க முடியாத தேவையில்லாதவைகள் தான் போய் குடியேறுமே ஒழிய, இல்லை ஒரு மனுஷன் போய் அங்கே இடத்த ஒரு கலிச்சியை தான் உண்டாக்குமே ஒழிய நன்மையான ஒரு செய்ய மாட்டான். கனிதரும் நல்ல மரங்களுக்கு எந்த கலிச்சியான எது அடைக்கலமாகாது. ஒரு கலிச்சி ஒரு மனுஷன் அங்கே உண்டாக்க மாட்டான். ஏன்னா அது கனிதரும் செடி. அதில் பறித்து சாப்பிடத்தான் போகணும். அதே மாதிரி தான் நம்ம முச்செடியை விதைச்சோம் அப்படின்னா அதில் பறவைகள் தங்காது, எந்த ஆத்மாவும் தங்காது. ஆனால் நன்மையானவர்கள் விதைத்தோம் என்றால் நன்மையானவர்கள் வளர்ந்து பலன் கொடுக்கும்போது மிகுந்த பறவைகள் ஆத்மாக்கள் அடைக்கலமாகும். நீங்கள் செய்த நன்மைகள் மற்றவர்களுக்கு உபயோகம், உங்கள் நாமம் மகிமைப்படும். நீங்கள் செய்த காரியத்தினால உங்களை பெற்றவர்களுக்கு மரியாதை, உங்களை படைத்த தேவனுக்கு மரியாதை. எல்லாமே தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய எல்லா காரியமும் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. நாமும் தேவனுடைய ராஜ்யம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தேவனுடைய ராஜ்யத்தில் தேவன் தன் ராஜ்யத்தில் தனக்கானதை தான் என்ன செய்யணுங்கிறத செஞ்சார். நமக்குன்னு தேவன் ராஜ்யத்தை கொடுத்துருக்காரு. அந்த ராஜ்யத்தில் நம்ம வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையில் நம்ம கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நாள்லையும் எத்தனை நன்மைகள் செய்கிறோங்கிறதா இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு நன்மை செஞ்சால் கூட அது பின்னாடி பெருசாக மரமாக வளர்ந்து அது நமக்கு பெரிய பலன் கொடுக்குறதா இருக்கும். அதில் நீங்களும் பலன் அடையலாம், மற்றவர்களும் பலன் அடைவாங்க. அதனால தான் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அடிக்கடி சொல்ல, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல அப்படின்னு சொல்லுவார். அதாவது உலக மனிதர்கள் போகிற பாதையிலையோ அது கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் தேவனுக்குரியவைகளை தேர்றவங்ககிட்ட இருக்குது. சந்தோஷமும் சமாதானமும் நீதியும் உள்ளது. அதை நீங்கள் செய்யும்போது நம்ம அதே மாதிரி ராஜ்யத்தில் நம்ம ஒவ்வொரு விதையும் விதைச்சி மரமாகும் போது அதில் சந்தோஷத்தை காணுவோம்,
சமாதானத்தை காணுவோம், அதில் நீதியை காணுவோம், மற்றவர்கள் சந்தோஷப்படுறதை கண்டு நம்மளும் சந்தோஷப்படுவோம். அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை கொடுத்தா தேவன்ற நான் செய்தது நீங்களும் செய்யுங்க, நான் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறதை காட்டில் மிகுந்த பலன் கொடுக்கறதை செய்வான்னு இயேசு சொல்கிறார். அப்போ நம்ம அதை இயேசு கிறிஸ்துலேருந்து நம்ம கற்றுக்கிற பாடம் அதுதான். அந்த பாடத்தை நம்மளும் மற்றவர்களுக்கு சொல்லுவோம், நம்மளும் செய்வோம். தேவன் மகிமைப்படுவாராக. ஆமென்.